பார்த்துட்ருக்கோம். ஒருவர் ஒரு 2006% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில், அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? A person takes a loan of 2000 at 6% simple interest. He returns 1000 at the end of the 1 year. In order to clear his dues at the end of 2 years, how much he would to pay ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? I is equal to PNR/100. அதில் போட்டுடலாமா? போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? 2000. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு ஓராண்டு முடிவில் திரும்ப வேறு ஒரு 1000 திருப்ப செலுத்துறாரு. ஓகேவா? அதனால நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆர் வந்து 6%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு 1 இயருக்கு வட்டி 120 ரூபா வருது. ஓகேவா? ஓகே. இப்போது என்ன பண்ணுறாரு, செகண்ட் இயரில் இந்த 2000ல் 1000 திருப்பி செலுத்துறாரு. இப்போ இருக்கிற அமௌண்ட்டே 1000 தான். ஓகேவா? 1000க்கு நீங்கள் திரும்ப கண்டுபிடிச்சிங்கன்னா வட்டி எவ்வளோ வரும்னா, 1 இயர் தான், திரும்ப 1 இயருக்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம். அதே 6% தான். கண்டுபிடிச்சவங்களுக்கு என்ன வரும்? 16 வரும். ஓகேவா? இப்போது இவர் மொத்தமாக எவ்வளோ திருப்பி செலுத்தணும்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 2000க்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு 120 வட்டி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு 1000 1000 திரும்ப செலுத்துறாரு. மீதி கடனே 1000 தான் இருக்குது. அந்த 1000 வட்டி பார்த்திங்கன்னா 60. ஓகேவா? ஓகே. அதுக்கு மொத்த வட்டி மட்டும் 180. அசல்லையும் ஒரு 1000 திருப்பி செலுத்தணும் இல்லையா? அப்போ அதையும் சேர்த்துட்டிங்கன்னா 1000 ப்ளஸ் வட்டி மட்டும் 180. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1118 வரும். ஓகேவா? தனி வட்டின்றதுனால நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா?